தமிழகத்தோட சமீபத்திய அதிரடியான தேர்தல் முடிவுகளுக்கு பின்னால இருக்கிற புள்ளி விவரங்கள், அரசியலமைப்பு ரீதியான கணக்குகள், அப்புறம் இராஜதந்திர நகர்வுகளை ஒரு அரசியல் ஆய்வாளரோட பார்வையில எந்த சார்பும் இல்லாம அப்படியே டேட்டாவை வச்சு 4000 ஆங்கிள்ல அலச போறோம். தயாரா இருக்கிறீங்களா? சரி, இந்த அலசல்ல நாம என்னென்ன கவர் பண்ண போறோம்னு டக்குன்னு பார்த்துடலாம். உடனடியான கூட்டணி கணக்குகள் ஆரம்பிச்சு டிஜிட்டல் பிரச்சாரத்தோட தாக்கம் வரைக்கும் இந்த 6 முக்கியமான தலைப்புகளின் கீழே தான் நம்மளோட இன்றைய பயணம் இருக்க போகுது. முதல்ல ஒரு புதிய அரசாங்கத்தை அமைக்கும் செயற்முறையே தீர்மானிக்கிற இந்த தெளிவான அரசியல் கணக்க பத்தி பாப்போம். இப்போ இந்த டேட்டாவை பாருங்களேன், ரொம்ப கிளியரா புரியும். தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை பிடிச்சு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்திருக்காங்க. ஆனா 234 தொகுதிகள் இருக்கிற தமிழ்நாட்டுல தன்னிச்சையா ஆட்சி அமைக்கணும்னா அந்த 118 அப்படிங்கிற மேஜிக் நம்பரை தொட்டாகணும். அதுக்கு அவங்களுக்கு கரெக்டா 10 சீட்டு ஷார்ட்டேஜ் ஆகுது. சோ இந்த 10 சீட் கேப்பை எப்படி ஃபில் பண்ண போறாங்க? இங்க தான் ஒரு பெரிய அரசியல் பூகம்பமே நடக்குது. பழைய கூட்டணிகள்லாம் உடைஞ்சு, குறிப்பா காங்கிரஸ் தங்களோட 5 எம்எல்ஏக்களோட ஆதரவை புது அரசாங்கத்துக்கு தர முன் வந்திருக்காங்க. இது நிஜமாவே ஒரு கேம் சேஞ்சர். இதனால இப்போ 108 அப்படிங்கிறது 113ஆ மாறிடுச்சு. இருந்தாலும் மீதி இடங்களுக்கு மற்ற சிறுகட்சிகளோட ஆதரவு கண்டிப்பா தேவைப்படும். அரசியலமைப்பு சட்டப்படி இதுக்குன்னு ஒரு பக்கா பிளேபுக் இருக்குங்க. ஃபர்ஸ்ட், வெற்றி பெற்ற மற்றும் ஆதரவு தர்ற எம்எல்ஏக்களோட கடிதங்களை ஆளுநர்கிட்ட சமர்ப்பிக்கணும். அப்புறம் முதலமைச்சரா பதவியேற்கணும். கடைசியா சட்டமன்றத்துல நடக்கிற வாக்கெடுப்புல, அதாவது ஃப்ளோர் டெஸ்ட்ல தங்களோட மெஜாரிட்டியை அதிகாரப்பூர்வமா நிரூபிக்கணும். இதுதான் ரூல். இரண்டாவதா, மாபெரும் பதவியேற்பு விழா. இது சும்மா ஒரு வழக்கமான அரசு நடைமுறையா இல்லாம எப்படி ஒரு பிரம்மாண்டமான பப்ளிக் ஈவெண்டா மாறப்போகுதுன்னு பாப்போம். ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பதவியேற்பு விழாக்கள் எல்லாம் சின்ன ஆடிட்டோரியம்குள்ளேயே முடிஞ்சிடும். ஆனா மே 7ஆம் தேதி நேரு ஸ்டேடியத்துல கிட்டத்தட்ட 5000 பேரோட நடக்க போற இந்த ஈவெண்ட்டை பார்த்தா எம்ஜிஆர் அவர்கள் மெட்ராஸ் ரேஸ் கோர்ஸ்ல பதவியேற்ற அந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. விஐபிகளை தாண்டி கட்சி தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இதுல பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இந்த விழாவில் முதலமைச்சரோட சேர்ந்து மொத்த அமைச்சரவையும் பதவியேற்கும்னு எதிர்பார்க்கப்படுது. உங்களுக்கு தெரியுமா, அரசியலமைப்பு சட்டப்படி மொத்த எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையில 15%, அதாவது அதிகபட்சமா 35 அமைச்சர்கள் வரைக்கும் ஒரு மாநில அமைச்சரவையில இருக்க முடியும். மூன்றாவதா, தேசிய அளவிலான ராஜதந்திரம். மாநில அரசுக்கும் தேசிய தலைவர்களுக்கும் நடுவுல இப்ப உருவாகி வர்ற அந்த மிக நுட்பமான டிப்ளமேட்டிக் அப்ரோச்சை நாம கண்டிப்பா கவனிக்கணும். இங்க யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தைகளை கொஞ்சம் நோட் பண்ணுங்க. பிரதமர் அவர்கள் மத்திய அரசு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்னு வாழ்த்து சொன்னப்போ, புது முதலமைச்சர் அதுக்கு ரிப்ளை பண்றப்போ ரொம்ப கவனமா ஒன்றிய அரசு, அதாவது யூனியன் கவர்மெண்ட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இது வெறும் வார்த்தை ஜாலம் கிடையாதுங்க. மாநில உரிமைகளை முன்னிறுத்துற ஒரு ஸ்ட்ராங்கான ராஜதந்திர நிலைப்பாடு. இந்த குறிப்பிட்ட வரி அவங்களோட ஒட்டுமொத்த அரசியல் ஸ்ட்ராட்டஜியும் ரொம்ப அழகா விளக்குது. ராகுல் காந்தி மாதிரி தேசிய தலைவர்களுக்கு பதில் சொல்லும்போது கூட சாதாரண அரசியல் வாழ்த்துக்களா அதை சுருக்கிக்காம தமிழ்நாட்டோட தனித்துவமான கலாச்சார அடையாளத்தை பாதுகாக்கிறதுல தான் எங்களோட முன்னுரிமை இருக்கும்னு ஆழமா பதிவு செஞ்சிருக்காங்க. நான்காவதா, விர்ச்சுவல் வாரியர்ஸ். மாடர்ன் அரசியல் பிரச்சாரத்துல இது ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன்னே சொல்லலாம். அதை பத்தி கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். எலெக்ஷன் ஜெயிச்ச உடனே முதலமைச்சர் விட்ட முதல் அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் இதுதான். வழக்கமா இருக்கிற கட்சி தொண்டர்களை தாண்டி இந்த வெற்றிக்காக உழைச்ச வர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லப்படுற இணைய போராளிகளுக்கு அவர் நேரடியா தனிப்பட்ட முறையில தன்னோட நன்றியை சொல்லியிருக்காரு. அசல்ல இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னா யாரு? இவங்க உலகம் முழுக்க பரவி இருக்கிற, யாரோட கண்ட்ரோல்லையும் இல்லாத ஒரு பவர்ஃபுல்லாம டிஜிட்டல் ஆர்மி. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஆர்கானிக்கா மக்களோட கருத்துக்களை மாற்றி அமைக்கிறதுல இவங்க உள்ளூர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸை விட ரொம்பவே எஃபெக்டிவா செயல்பட்டிருக்காங்க. இது உண்மையிலேயே அரசியல்ல ஒரு பெரிய நிகழ்வுங்க. ஐந்தாவதா, வாக்களிக்காத மக்களை ஈர்க்கும் வியூகம். இணையத்தில் இருக்கிற இந்த பிரம்மாண்டமான ஆதரவையும் உண்மையான எலெக்ஷன் டேட்டாவையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நாம நோட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஃபேக்ட் இங்க தான் இருக்கு. வெற்றி என்னவோ ரொம்ப பெருசுதான், அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஆனா டேட்டாவை பாருங்க. தமிழ்நாட்டுல சுமார் 65% வாக்காளர்கள் இந்த புதிய அரசாங்கத்துக்கு வாக்களிக்கல அப்படிங்கிறது தான் உண்மையான கள நிலவரம். இந்த ரியாலிட்டிய ரொம்ப தெளிவா புரிஞ்சுகிட்ட புது கவர்மெண்ட் ஆரம்பத்திலேயே ஒரு இணக்கமான அப்ரோச்சை கையில எடுத்திருக்காங்க. எங்களுக்கு நீங்க ஓட்டு போட மறந்திருந்தாலும் ஃபியூச்சர்ல எங்களை கண்டிப்பா நேசிப்பீங்க அப்படின்னு சொல்லி தங்களுக்கு ஓட்டு போடாத அந்த 65% மக்களையும் தங்களோட சூப்பரான நிர்வாகம் மூலமா கவர் பண்ண முடியும்னு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட களமிறங்குறாங்க. கடைசியா, அடுத்த கட்ட நகர்வுகள். இந்த புதிய அரசாங்கம் உடனடியா ஃபேஸ் பண்ண போற அந்த பெரிய சேலஞ்ச் என்னன்னு பார்க்கலாம்.
இந்த டைம்லைனை கவனிங்க. பதவியேற்பு அப்புறம் இலாகா ஒதுக்கீடுன்னு எல்லாம் சுமூகமா நடந்தாலும் இவங்களோட உண்மையான அக்னி பரீட்சை மே மாச கடைசியிலயோ அல்லது ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லயோ நடக்க போற சட்டமன்ற நம்பிக்கை வாக்கெடுப்புல தான் இருக்கு. அங்க கடுமையான அரசியல் பிரஷருக்கு மத்தியில இவங்களோட அந்த 118 கணக்கு ஸ்ட்ராங்கா நிக்கணும். சரி, இந்த அலசல முடிக்கும்போது உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆட்சிக்கு வந்திருக்கிற ஒரு புது அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஜைலான 118 சீட்டு கூட்டணியை வச்சுக்கிட்டு உள்ளூர் அரசியல், குதிரைப்பேரங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்த 5 வருஷத்துக்கு எப்படி வெற்றிகரமா சமாளிக்க போறாங்க? ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போதில்ல? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொரு சூப்பரான அலசல்ல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.